தேங்காய் அரைச்சி பால் வடிகட்டி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ நம்ம டிகாஷன் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. அதில் 2 ஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சக்கரை கோல்டு யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு எந்த டீத்தூள் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் நான் என்னென்ன சேர்க்கலான்னு சொல்கிறேன். நம்ம எப்போவுமே பால் பாத்திரம் வெறுமையாக வச்சு கொஞ்சம் வெந்நீர் இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. தண்ணி சூடான பிறகு எடுத்துருங்க. அப்போ தான் பால் கெடாமல் இருக்கும். தேங்காய் பால் அரைச்சிட்டிங்கன்னா அதை வந்து பாத்திரத்தை சேர்த்துங்க. இப்போ தேங்காய் பால் காஞ்சி நிறுத்துங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் டிகாஷன் போட்டு இல்லைங்களா, அதில் ஏலக்காய் வந்து தட்டி எடுத்துக்கிட்டுங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். பட்டையும் ஏலக்காவும் பணம் இல்லைங்க. இப்போ இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா இது கொதித்து வரட்டுங்க. இந்த பக்கம் தேங்காய் பால் காஞ்சிட்ருக்கு. டிகாஷன் நல்லா இது மாதிரி கொதித்து இந்த அளவு கொதிச்சா போதுங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு அப்படியே நுர வர மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். ஏன்னா தேங்காய் பால் அதிகம் கொதித்து விட்டால் திரிஞ்சிடும், நம்மளுக்கு டீ வந்து கிடைக்காது. அதனால் இந்த அளவுக்கு பபிள்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இந்த டிகாஷனை அதில் வடிகட்டிக்கலாம். தேங்காய் பால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டியாச்சு. பாருங்கள், தேங்காய் பால் டீ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வயிறு வலி, அல்சரு, சூட்டு தணிக்குங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி தேங்காய் பால் டீ வச்சு குடிங்க. இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்